சாட்டர்டே ஈவினிங் பாப்பாங்க ரொம்ப நாளாக பால் கொழுக்கட்டை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பால் கொழுக்கட்டை. எப்படி செய்யலான்றது பார்த்துடலாமா? 2 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, வெதுவெதுன்னு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு திக்காக வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி திருப்பியும் ஒரு கொதி வரும்போது ஏலக்காய் முந்திரியும் தட்டி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே 1/4 கிலோ சர்க்கரையும் சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் தேங்காயும் துருவி எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு வந்து வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணது. எப்படி பண்ணன்றதை நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்காயும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. டேஸ்ட் ரொம்ப டக்கராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தாலே சாட்டர்டே நைட்டு தான் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு எனக்கும் லேப்டாப்பில் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்தேன்.